ஆரவல்லி அப்படிங்கிறது ஒரு மலை இல்லை, அது ஒரு மலைத்தொடர். குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட 3 மாநிலங்களில் 700 கிலோமீட்டர் அளவுக்கு விரிந்து பறந்திருக்கிற ஒரு மலைத்தொடர். திருப்பரங்குன்றங்கிற ஒரு சின்ன மலையில் ஒரு தீபத்தூணை காட்டக்கூடிய இந்த சங் பரிவார் கூட்டம் 700 கிலோமீட்டர் விரிந்து பறந்திருக்கிற இந்த மலையை இந்தியாவுடைய மக்கள்கிட்ட மறைக்கிறாங்க. அந்த மலைத்தொடர் முழுவதும் கார்ப்பரேட்டுகள் இன்னைக்கு அழிக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து வருது. மக்கள் போராடுறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் அண்மையில் 31 குன்றுகள் பாதிப்படைந்திருக்கிறது, சிதைக்கப்படுது, அங்க இருக்கிற இயற்கை வளங்கள் முழுக்க கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மக்களும் சூழலியலாளர்களும் போராடிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் இந்த மலைத்தொடரை பாதுகாப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி எடுங்க, விதிகளை உருவாக்குங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 ஆபத்தான விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, 100 மீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குன்றை நாங்கள் மலை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மலையை, ஒரு குன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அதுக்கு 100 மீட்டருக்கு உயரம் இருக்கணும். இன்னொன்று, ஒரு குன்றுக்கும் இன்னொரு குன்றுக்கும் இடையில 500 மீட்டர் இடைவெளி இருந்தால் அதை நாங்கள் தொடர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த 2 விதியை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போ நடந்து கொண்டிருக்கிற கொள்ளையை அதிகாரபூர்வமாக இந்த கார்ப்பரேட்டுகள் செய்யலாம் என்பதற்கு அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த விதிகளை உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் அந்தோ பாருங்க ஒரு தீபத்தூண் அப்படின்னு காட்டக்கூடிய இந்த அரசு அந்த மலையில் இருக்கக்கூடிய வளங்களை முழுக்க கார்ப்பரேட்டுகள் காட்டுறாங்க. அந்த மலையில் என்ன வளங்கள் இருக்கு? கிரானைட் இருக்கு, விலை உயர்ந்த கிரானைட் கற்கள் இருக்கிறது, தாமிரம் இருக்கிறது, மிக விலை உயர்ந்த அரிதான டங்ஸ்டன் இருக்கிறது, ஈயம் இருக்கிறது, அந்த மலையில் ஒரு பகுதியில் தங்கம் இருக்கு. இவ்வளவையும் கார்ப்பரேட்டுகளுக்கு காமிச்சு இந்த விதியை அரசாங்கம் திருத்தி இருக்கு. இந்த திருத்தத்தின் மூலமாக என்ன நடக்கும்? கார்ப்பரேட் நிறுவனங்கள் அங்கே அந்த மலைத்தொடரில் எந்த பகுதியில் வேணால் சுரங்கங்கள் வெட்டி கொள்ளலாம், ரியல் எஸ்டேட் நடத்தலாம். இதர பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய திட்டங்களை இந்த மலையில் எங்கே வேணால் இஷ்டம் போல அமைத்துக் கொள்ளலாம். இந்த முடிவை அரசாங்கம் கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. இந்த மலையை அழிச்சா என்ன ஆகும்? அதாவது அந்த மலையில் தான் ஒரு ஏராளமான நதிகள் உற்பத்தியாகி வட மாநிலங்களுக்கு பூரா பயன் தருது. குறிப்பாக சம்பல் நதி, சபர்மதி நதி, லூனி நதி உள்ளிட்ட முக்கியமான நதிகள் முழுக்க அந்த மலைத்தொடரில் தான் ஆரம்பமாகுது. அதுதான் வட மாநிலத்துக்குரிய மக்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த மலைத்தொடர் தான் அங்கே இருக்கிற நிலத்தடி நீரை பாதுகாக்குது. அதுதான் மழைப்பொழிவுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ ஆறுகளை, நிலத்தடி நீரை, மழை பொழிவை எல்லாத்தையும் அழித்து இந்த மலைத்தொடரை கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கொடுக்குற ஒரு முடிவை மோடி அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. மலை முழுங்கி மகாதேவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மோடி மலை முழுங்கி மகா மோடியாக இன்னைக்கு மாறி இருக்கிறார். இவ்வளவு ஆபத்தான ஒரு சட்ட திருத்தத்தை செய்து இந்த மலைத்தொடரை கார்ப்பரேட்டில் கொடுத்தா என்ன ஆகும்? வட மாநிலங்கள் முழுக்க ஒரு சூழலியல் ஆபத்துக்கு உருவாகும். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தார் பாலைவனத்தில் அங்கிருந்து வரக்கூடிய அந்த மணல் புயல் அது டெல்லியை சுற்றக்கூடிய நகரங்களுக்கு வராமல் தடுக்கிற வேலையை இந்த மலைத்தொடர் தான் செய்யுது. அப்போ சூழலியல் ஒரு ஆபத்துகளிலிருந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியை பாதுகாக்கக்கூடிய இந்த மலையை வெட்டி அகற்றிட்டா அந்த பகுதி முழுக்க மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக மாறக்கூடிய ஆபத்து என்பதற்கு எப்பவோ நடக்குது அப்படின்னு இல்லை, அடுத்த சில ஆண்டுகளில் இந்த ஆபத்து, பெரும் ஆபத்து நடக்க இருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன மலையில் கடவுள் இருக்கிறதாக ஒரு அரசியலை பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய மலை தொடரையே கார்ப்பரேட்டுகளுக்கு தாரைவாக்குறாங்கன்னு சொன்னால் இதுதான் இவருடைய இரட்டை நிலை, இரட்டை அரசியல். மக்களை ஏமாற்றுவது, கார்ப்பரேட் நண்பர்களுக்கு செவப்பு கம்பளம் விரிப்பது. ஆரவல்லி மலைத்தொடரை பாதுகாப்பது என்பது இது மலைத்தொடரை மட்டுமல்ல, இந்தியாவை, இந்தியாவுடைய வளங்களை, இந்தியாவுடைய எதிர்காலத்தை, இந்தியாவிற்கு வருகிற சூழலில் ஆபத்துகளிலிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிற ஒரு பன்முகைத்தன்மை வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையை அரசு மக்களிடமிருந்து மறைக்கிறது. மக்கள் விழித்துக் கொள்ளணும். மலையை பாதுகாக்கிற போராட்டம் என்பது மக்களை பாதுகாக்கிற, தேசத்தை பாதுகாக்கிற போராட்டமாக பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மோடி அரசாங்கத்தை அம்பலப்படுத்த வேண்டும்.